தமிழ் சினிமாவில் ஸ்கூல் காலேஜ் பேஸ் லவ் ஸ்டோரின்னு கேட்டாலே நமக்கு ஞாபகம் வருது என்னென்ன துள்ளுவது இளமை, 96, சாட்டை, நீதான் என் பொன் வசந்தம், முதல் நீ முடியும் நீ, ஆதலால் காதல் செய்வீர், 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ண முடியாத புரட்சியை 2 படம் பண்ணுச்சு. அந்த படத்தோட லெகசி விட்டுறக்கூடாதுன்னு 3ஆவதா வந்து சேர்ந்த படம் தான் யூத். அந்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். 17 வயசுல இருக்க ஒரு பையன் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வரான். அவன் வாழ்க்கையில அதிகமாக நோவு மட்டும் தான் சந்திச்சிருக்கான். அவங்க அப்பா கிட்ட இருந்து சரியான அன்பு கிடைச்சதில்ல, அவங்க பிரின்சிபல் டீச்சர்ஸ்ட்டு இருந்து சரியான சப்போர்ட் கிடைச்சதில்ல. இவ்வளோ கஷ்டங்களை கடந்தும் எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெழுந்தான்றது தான் இந்த கதை. அவங்க அப்பா அம்மாவை அவங்களோட சொந்தக்காரங்களே ஒழுங்காக மதிக்க மாட்டாங்க, அது அவனோட கஷ்டம் கிடையாது. 10th வந்து எல்லாத்தையும் ஜஸ்ட் பாஸ் ஆவான், அது அவனோட கஷ்டம் கிடையாது. ஆனால் அவனுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அவன் காதல் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு காதல் போகும், 2 காதல் போகும், மறுபடியும் 3ஆவது ஒரு காதல் வரும். அதுலேயும் அவனுக்கு கிடைச்சது எல்லாம் அடி மட்டும்தான். அவன் வாங்கின அடிகள் எல்லாம் படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றி எப்படி வாழ்க்கையில் முன்னே போனான்றது அந்த படத்தோட கதை. இது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான கதை. எனக்கு என்னன்னா, எப்படி வெறும் பொண்ணு பிள்ளைங்க சுற்றிக்கிட்டு ஊதாயத்தனை மட்டும் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் சடனாக ஃபீல் குட்டாக மாறிச்சுன்றது தான் எனக்கு புரியாத ஒரு விஷயம். அதை வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர் கென். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே நீங்கள் போய் பார்க்கணும். அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் அதையும் சாப்பிட்றாடா. முதல்ல சொன்ன அந்த 2 புரட்சி படம் இது. ஒன்று டானு, இன்னொன்று டிராகனு.